என்னன்னு தெரியுமா? வரவே மாட்டேங்குது. அமுதா, 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 என்னடா படுத்துட்ட? இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. அதுக்குள்ள படிச்சாதானே பாஸ் ஆக முடியும். அழாத, கண்ணத்தோட முதல்ல. வாழ்க்கைய தோல்வி அடைஞ்ச மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க. நான் எல்லார்கிட்டயும் படிக்கணும்னு என்னோட ஆர்வத்தை சொன்னா யாருமே ஊக்கப்படுத்தல. நானே தன்னம்பிக்கையா முடியும்னு வைராகியமா இருந்தா எல்லாரும் சேர்ந்து அந்த நம்பிக்கைய உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. என் ஆசைய சுக்குநூறு ஆக்குறாங்க. என்னோட மன வலிமையெல்லாம் குறைக்கிறாங்க. என்னால முடியல மாமா. எனக்கு எதுவுமே புரியல. இதுக்கு போய் அழலாமா? நீ எம்பிட்டு தைரியமான பொண்ணு. என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குவேன்ற நம்பிக்கையில தான் நான் மேல நிம்மதியா இருக்கேன். உனக்கு என்ன, படிக்கணும் அவ்வளவுதானே? படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லம்மா. படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். எந்த வயசுலயும் படிச்சு சாதனை பண்ணலாம். 5ஆம் கிளாஸ் புத்தகத்தை 10 வயசுல படிக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கும். அதுவே 15 வயசுல படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். 10ஆம் கிளாஸ் புத்தகத்தை 15 வயசுல படிக்க தான் கஷ்டமா இருக்கும்.
உன் வயசுல படிச்சா அதுல ஒண்ணும் அவ்வளவு சிரமம் இல்லையே. அதுவும் உனக்கு கற்பூர புத்தி. ஒரு தடவை சொன்னா உடனே புரிஞ்சுப்ப. இத நான் சொல்லும் போது உனக்கு நம்பிக்கையே வராது. அதை நீ நம்பி படிக்கும் போதுதான் உனக்கு உன் மேல நம்பிக்கை வரும். மாமா என்னால முடியுமா? ஏன் முடியாது? உன்னால நிச்சயமா முடியும். உன்னால முடியாதுன்னு யார் சொன்னது? எல்லாரும் சொல்றாங்க மாமா. அவரு கூட என்ன சொன்னாருன்னா, 3ஆம் கிளாஸ் கூட முடிக்காத நீ எப்படி 10ஆம் கிளாஸ் கணக்க முடிக்க முடியும்னு சொன்னாரு. ஓஹோ, அந்த சின்ன வாத்தியாரா? அவன் இன்னைக்கு தான் வாத்தியாரானவன். நான் அவனுக்கு முன்னாடியே வாத்தியாரானவன். அவனுக்கு அப்ப நான் உனக்கு சொல்லித்தரேம்மா. மாமா எனக்கு தெரியும்மா யாராருக்கு முடியும் யாராருக்கு முடியாதுன்னு. ஒருத்தங்க செயலை வச்சே நான் சொல்லிடுவேன். என்னோட சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். படிப்புல விருப்பம் இல்லாத மக்கு பசங்களுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து அவங்கள முன்னேற்றி விட்டுருக்கேன். நீ படிப்புல ஆர்வம் உள்ளவம்மா. உன்னை தேத்துறதுக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லம்மா. வாழ்க்கை கணக்கவே சுலபமா முடிக்கிற உனக்கு இந்த கணக்கெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. இந்த புக் எடு. எடு. இந்தாங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? கணக்குனாலே முதல்ல நமக்கு வாய்ப்பாடு தான் தெரிஞ்சிருக்கணும். கணக்குக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீ சின்ன வயசுலயே படிச்சிருப்பியே. நீச்சலும் வாய்ப்பாடும் ஒரு தடவை பழகிட்டா அது உனக்கு சாகுற வரைக்கும் மறக்காது. உனக்கு நான் இப்ப நடத்த போறது வாய்ப்பாட்டுக்கு அடுத்ததா உள்ள விஷயத்தை தான் நான் உனக்கு இப்ப சொல்லி தர போறேன். புரிஞ்சுதா? கணக்கை பொறுத்த வரைக்கும் சூத்திரம் தான் ரொம்ப முக்கியம். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டாலே அது உனக்கு சுலபமாயிடும். இப்போ உன்னோட பாடத்திட்டத்தை பார்க்கலாம். இதுல நீ படிச்ச வாய்ப்பாட்டையும் சூத்திரத்தையும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத பாரு. இவ்வளவுதான். இப்போ உனக்கு தன்னம்பிக்கை வந்திருக்குமே. உன்னால நிச்சயம் முடியும். இந்த பாரு, கணக்கு பத்தி எதுவும் பயப்படாத. இவ்வளவுதான் கணக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா எல்லா கணக்கையும் ஈஸியா முடிச்சிடலாம். இதெல்லாம் சின்ன பசங்க கணக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இந்த பாடத்தெல்லாம் தரவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லா பாடத்தையும் நீ பாஸ் பண்ணிடலாம். நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிச்சதை பார்த்தா இந்நேரம் கணக்கு முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். ஒன்னும் பண்ணல. கேள்வி என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. இதுல இருந்து பதில் எங்க தெரிய போகுது? 3 மாசம் இல்ல 3 வருஷம் ஆனாலும் பாஸ் ஆக முடியாது.
மாமா, நீ வாங்கிட்டு வந்த போர்டை கொண்டு போய் பரண மேல போடு. அது வேற வீட்டுக்குள்ள இடத்த அடைச்சுக்கிட்ட. நான் தான் படிச்சு சொன்னேன்ல, 3ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களாம் 10ஆம் கிளாஸ் கணக்கு போடுறது கஷ்டம்னு. சொன்னா கேட்டாதானே. இப்பவாவது நான் சொன்னது சரின்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆசைப்பட்டது தப்புன்னு ஒத்துக்க சொல்லுங்க. அம்மா சொல்றபடி கேட்டு நடந்துக்க சொல்லு. அதான் உன் புருஷனே சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? படிக்கிற வேலைய மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டு வேலைய பாரு. அதான் என் பையன் போட்ட கணக்க உன்னால போட முடியலல்ல, அப்புறம் என்ன? வீட்டு வேலைய பாரு, அதுதான் நல்லது. உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, கேட்டுட்டு அசையாம இருக்கீங்க. விடிய விடிய கண்ணு முழிச்சு ஒரு கணக்கு கூட போட முடியாத நீங்க 3 மாசத்துல எப்படி மொத்த பாடத்திலையும் பாஸ் ஆவீங்க? மா போமா, போய் டீ போட்டு எடுத்துருவா எல்லாருக்கும். ஒரு நிமிஷம். மத்தவங்களுக்கு இது சரியா தப்பான்னு தெரியாது. நீங்க வாத்தியார் தானே, நீங்க இதை பார்த்துட்டு சரியா தப்பான்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. என்னடா மாப்பிள, என் மக போட்ட கணக்கு சரிதானே? சரிதான் மாமா. எப்படி மாமா இவ பண்ணா? எப்படி போட்டாங்கன்னா விடிய விடிய புக்கை பார்த்து பிட் அடிச்சிருப்பாங்க. என்ன நீங்க மட்டும்தான் வாத்தியாரா? உங்களுக்கும் மேல ஒரு பெரிய வாத்தியார் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பெரிய வாத்தியாரா? அவங்க தான் ஏதோ கிறுக்கி வச்சுட்டு வளர்றாங்கன்னா நீ போய் டீ போடுமா, போமா. பாடம் சொல்லி கொடுத்தது பெரிய வாத்தியாரா? நம்மளை பொறுத்தளவுக்கு பெரிய வாத்தியாரு எம்ஜிஆர் தான். இது யாரு பெரிய வாத்தியாரு? அத்தாடி, மாமா வாத்தியாரா? நடக்கட்டு நடக்கட்டு. அமுதா,
மா ஏய் பரமு, அம்மா இங்க நான் இருந்துகிட்டு ஆத்தாள பாக்க வர உனக்கு இம்புட்டு நாளா? எப்படி இருக்கிறவ? எனக்கு என்ன பார்த்தாலே தெரியல, நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க. வாடி எங்க அக்கா மகளே, ரோசப்பட்டு கோவிச்சு போனவளுக்கு இன்னைக்கு தான் வீடு வாசல் கண்ணுக்கு தெரியுதா? ஆ? என்ன நீ மட்டும் வந்திருக்க? எங்க உன் சீமை இல்லாத புருஷன்? அவரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்காப்ல. அடுத்தவனை ஏமாத்துற பேரு பிசினஸா? எப்பவும் உங்களுக்கு கிண்டல் தான் இல்ல? என்னக்கா? டேய், எப்படிடா இருக்க? ஆமா, என் மருமவளை எப்படா கண்ணுல காட்ட போற? இங்க பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் இந்த தம்பியை மறந்து போயிட்ட. சரிடா. அடுத்த மாசம் டேட் கொடுத்துருக்காங்கக்கா. சரி, நீ மட்டும் வந்திருக்க, மாமா எங்க? அவர் பெரிய பிசினஸ் பண்ண போயிருக்காராம், நீ போய் ஜாயின் பண்ணிக்க. இவர் ஒருத்தர். டேய், அக்கா செந்தில் வாத்தி வாடா. என்னக்கா? என்ன செந்தில், அக்காவெல்லாம் ஞாபகம் இருக்கா? அது சரி, நீங்க தான் கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்டீங்களே. அப்புறம் அமுதா எப்படி இருக்க? புருஷனை நினைச்ச மாதிரியே வாத்தியார் ஆக்கிவிட்ட. நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணன் மண்டி? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். எங்க இருந்து எப்ப போனோம்னா அப்பத்துல இருந்து நல்லா தான் இருக்கேன். ஆமா, அப்புறம் ஏதோ நீ ஸ்கூலுக்கெல்லாம் போறியாமே? அக்கா, அந்த லூசு கிட்ட உனக்கு என்னக்கா பேச்சு வேண்டி கிடக்கு? என்னடா சொல்ற, லூசா? நீ வா, மொத்த கதையை நான் சொல்றேன். சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, சாகவாசமா அப்புறம் பேசுவோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தானே இருக்க போறேன். சரி வாடா, நம்ம போய் பேசலாம். வா, வா. சரி மாமா, நான் போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு. அம்மாடி அமுதா, புயல் வந்த வேகத்துல கரையை கடந்துன்னு பார்த்தா பெருசா மையம் கொண்டு இங்கேயே சுத்தும் போல தெரியுதே. அமுதா கண்ணு, ஜாக்கிரதை ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். இந்த விஷப்பாம்பு என்னத்த பண்ண வந்திருக்கோ? அக்கா, இங்க வாக்கா. இம்புட்டு கதை முடிஞ்சு போச்சா? என் அம்மாவையே இந்த கழுத கைய நீட்டி அடிச்சிருக்கா. நீட்டின கையா அடுப்புல ஒடிச்சு வைக்கிறேன். படிக்க போறாளாமே, படிக்க. நான் இருக்கிற வரைக்கும் என்னத்தை கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். பாடம் புரிய மாட்டேங்குதே. மாமா வந்ததும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதையும் மாமா கிட்ட கேட்டுப்போம். அமுதா, மாமா என்னடா கேட்கணும்? இல்ல மாமா, இந்த பாடம் எம்புட்டு படிச்சும் புரியவே மாட்டேங்குது. அதான் புரியாததெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன், நீங்க வந்ததும் கேட்டுக்கலான்னு. எங்க காட்டு. டேய், என்னடா யாருமே இல்லாம யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்கா? சின்ன வயசுல இருந்தே படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி அப்புறம் வாத்தியார கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு திரும்ப அவன் வாத்தியார் இல்லைன்னதுமே அவனை வாத்தியாராக்கி
அதுவும் போதாதுன்னு இப்ப இவ வாத்தியார் ஆகணும்னு படிக்கணும்னு சொல்லி, டேய் ஒருவேளை மூளை குழம்பி பைத்தியம் கீத்தி ஆயிட்டாலோ? அதான் சொன்னேனே லூசுன்னு. அக்காவும் தம்பியும் அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆ, உன் மருமக பண்ற கூத்த நீயே உன் கண்ணால பாரு வா. வா, ம். உக்கிரமான சந்திரமுகிய பாரு, நீயே பாரு. என்ன எதையோ புலம்பிட்டு கைய கால அசைச்சிட்டு இருக்கா காத்துல. நான் சொன்னல, அது அதேதான். எதேதான்? அம்மா, நம்ம ஊர் பக்கத்துல காரியப்பட்டி கலைசேகர இப்படிதான் ரொம்ப படிக்கிறேன்னு சொல்லி கடைசியில பையன் மென்டலே ஆயிட்டான். அக்கா, அவராச்சி படிச்சு படிச்சு மென்டலானாரு. இவங்க இப்பதான் படிக்கவே போறாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டாங்களா? அச்சச்சோ. என்னம்மா? ஆமா. டேய் பாடுறா உன் பொண்டாட்டி லட்சணத்தை.